கரண்ட் ஃபீலிங்ஸ். ஐ அம் ஹூக்ட் ஆன் யூ. தானா வந்து உங்கள் வலையில் மாட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களாம். ஸோ கொக்கியை போட்டு காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே வந்து கொக்கி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும், அவங்களே வந்து மாட்டிக்குவாங்களாம். நீங்கள் வலையெல்லாம் வீச தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்களோ, அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. டுகெதர் ஃபார் எவர். போதுமா? செம மூடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பர்சன். டுகெதர் ஃபார் எவர், ஐ எம் ஹுக்ட் ஆன் யூ. இட்ஸ் ஆல் பாசிட்டிவ், வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அதுதான் ரொம்ப 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 கிளியராக இருக்குது. இட்ஸ் லைக் அ ஹூக்டுனா, இட்ஸ் லைக் நாட் இன் அ பேட் சென்ஸ், தப்பான விஷயத்தில் இல்லை. பட் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. நீங்கள் தான் உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்ககிட்ட நிறைய அவங்க சஜஷன்ஸ் கேட்க விரும்புகிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. ஸோ இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலே வந்து ஒரு அழகான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப் ஆகிட்டே இருக்குது. இந்த காதல் வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிக்க உதவும். இட்ஸ் லைக் எவ்வளோ தடை இருந்தாலும் சரி, இந்த காதல் ரொம்ப பலமாக இருக்குது. எல்லா தடையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் வந்து இந்த குற்ற உணர்ச்சியே உங்களுக்கும் தேவையில்லை, அவங்களுக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த காதலுக்கு சில சமயம் சொதப்பியிருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் கில்ட்டே தேவையில்லை. அதை பற்றின நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் அ ப்ராசஸ், அவ்வளோதான். இது வந்து நம்ம காதலில் கற்றுக்குறோம், காதலில் தப்பு பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம வந்து க்ளோ ஆகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க பட்சத்தில் காதல் தோற்று போகுது. உங்கள் மனசை நீங்கள் ஓப்பனாக பேசி, இல்லை இது எனக்கு பிடிக்கல, ஏன் இப்படி நினைக்கிறேன், எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு ஓப்பனாக நீங்கள் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, காதலில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வரவே வராது. இட்ஸ் லைக் மூணாவது மனுஷங்க வரவே மாட்டாங்க உள்ள. ஸோ ஓப்பனாக இருங்க எப்போவுமே, அது ரொம்ப அவசியம். இந்த பர்சன் வந்து ரொம்ப பலமாக இந்த கனெக்ஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது பற்றி அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் அந்த டீப் தாட்ஸ் இங்கே வந்துட்டுருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் நான் சொன்னேன்ல, உங்கள் காதல் ரொம்ப ஆழமானது. த எம்ப்ரஸ், ஓ மை காட், ஹூ ஆர் யூ? த எம்ப்ரஸ் அண்ட் த குயின் ஆஃப் கப்ஸ். இட்ஸ் லைக் உங்கள் காதலுக்கு தெர் இஸ் அ டெவில் எனர்ஜி, 4 ஆஃப் சோர்ட்ஸ். நான் ஒன்று சொல்லட்டா? நீங்கள் வந்து உங்கள் பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ அளவு காதல் வச்சுட்ருக்காங்களோ, அதே அளவு யாரோ ஒருத்தங்களுக்கு உங்கள் மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது. சம் ஒன் டெவில். கெட்டவங்க மேலேக்கும் உங்கள் மேலே பார்வை இருக்குது. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃபை. ஸோ உங்கள் பர்சனும் உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். நீங்களும் வந்து ரொம்ப பத்திரமா இருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா என்னன்னு தெரியாது, பட் யூஆர் ஸோ பியூட்டிஃபுல் உங்கள் சோல். அதனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கண் இருக்குது. பி கேர்ஃபுல்.